ஹாய் கைஸ், வெல்கம் டு சென் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பார்டர் தான் வந்திருக்கோம். அதுக்காக கர்நாடகானா ரொம்ப தொலைவெல்லாம் இல்லைங்க. திருப்பத்தூர்லேருந்து ஜஸ்ட் 53 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான ஸ்பெஷல். ஒன்று, நீங்கள் ரைடிங் போகிறதுக்கு வேறு லெவலான ஒரு ஹீல்ஸ் பாயிண்ட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி மேலே ஒரு சக்தி வாய்ந்த ரொம்ப பிரபலமான ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மல்லப்பகுண்டா ஹீல்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரைடு பண்ணுறதுக்கு மற்ற மலைகள் மாதிரியெல்லாம் இருக்காது. இந்த மலையில் பார்த்திங்கன்னா ஏர்பின் பெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ 1-2 தான் இருக்கும். ஆனால் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் ரோடு தான். வேறு லெவலில் ரைட் பண்ணிட்டு போகலாம். ஸோ ரைடருக்கு இந்த ஹீல்ஸ் ஒரு அற்புதமான ஒரு ஹீல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். அதிகமான ஏர் பேண்ட் இல்லாத ஒரு ரோடு. ஸோ அதனால் அப்படியே ஸ்மூத்தாக ரைட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சின்ன சின்ன ஏர் பெண்டு தான், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரோடும் சிங்கிள் ரோடு தான். வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சர்ற உர்ரு அப்படின்னு கூட போகலாம், இல்லை மெதுவாக இயற்கையை ரசிச்சுன்னு கூட போகலாம், ஓகேங்களா. ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பத்தூர் 53 கிலோமீட்டர். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்டை நம்ம கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் கர்நாடகா பார்டர். ஸோ ஜஸ்ட் 53 கிலோமீட்டர். என்ன ப்ரோ கர்நாடகான்றீங்க, ஐயோ பெங்களூர்லாம் தாண்டி போயிடணுமா? அப்படிலாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பார்டர் தான். ஸோ ஆந்திர பிரதேசத்தை தாண்டினோம்னா அந்த பார்டர்லேயே, கர்நாடகா பார்டர்லேயே இந்த வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ போகிற வழியில் எந்த ஒரு பிரச்சனை, டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கிடையாது. செக் போஸ்ட் தான் இருக்கும். அதுவும் செக்கிங்லாம் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வைஸ் எடுத்துன்னு போனீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா குரங்குகள், அதே மாதிரி பயங்கரமாக நாகப்பழம் இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டும் போகலாம். இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுன்னு சொன்னாங்க. இதுவே நாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை ட்ரை பண்ணோம். தொடர்ந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் அண்ட் ஃபுட் ஸ்டேஷன் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது கொஞ்சம் லாங்காக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணோம். பட் நாங்கள் ஸ்கூட்டியில் தான் போயிருந்தோம். தரமாக இருந்துச்சு. ஒரு 1 hour தான். வேறு லெவலில் இருந்துச்சு. போக போக பார்த்திங்கன்னா அந்த ஹீல்ஸில் அந்த காற்று அடிக்கிறது பாருங்கள். வெயிலுன்றது சுத்தமாக இல்லை நாங்கள் போனப்போ இந்த சீசனில். ஸோ வெயில் சுத்தமாக இல்லை. ஸோ கிளைமேட் அல்டிமேட்டாக ஒர்த்தாக இருந்துச்சு. ரொம்ப சில்லுன்னு, ஆல்மோஸ்ட் காற்று தாங்க சலான்னு அடிச்சிச்சு. நல்ல ஒரு ரைடிங்க்கான ஒரு மலைன்னு கூட சொல்லலாம். ஸோ அதிகமாக வளைவுகள் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக நிறைய போக்குவரத்து, நிறைய பைக்கு, காரு அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சோலோவாக அப்படியே ஒரு வானத்தோடவும் மேகத்தோடவும் அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ரைடிங்கானே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பெங்களூர் சைடில் இருந்து தான் இங்கே நிறைய பேர் வராங்க. அண்ட் அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் தான். ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோயிலாகவும் தெரிஞ்ச ஒரு இடமாகவும் இருக்குது. எனக்கு இப்போ தான் ரீசன்ட் டேஸில் நான் இதை பார்த்தேன். நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்தேன். அதிகமாக இந்த சைட்லேருந்து யாரும் போனதாக எனக்கும் தெரியல. ஸோ நான் ரீல்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கிறதே ரீல்ஸ் மூலிமா தான் தெரிஞ்சுது. ஸோ நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஹில்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கோயில் போகிற வரையும் பார்த்திங்கன்னா சென்டரில் அதிகமாக ஃபுட்டோ வாட்ரு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் கேரி பண்ணி வந்துடுங்க வரதா இருந்தால். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பெட்ரோல், ஓகேங்களா. திருப்பத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா குப்பம் வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அக்சஸஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பேங்க்ஸ் அதிகமாக இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் கேன் அங்கங்கே விற்கிறாங்க. அதெல்லாம் ரேட் பார்த்திங்கன்னா 1 லிட்டரு 200 வரையும் விற்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. ஸோ வரும்போதே ஃபியூல் ஃபுல் பண்ணிவிட்டு வந்துடுங்க, பெட்டர். ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை டவுன் அப்படி தான் இருக்கும். ஹீல்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக கீழேருந்து மேலே வரையும் பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர், 8லேருந்து 12 கிலோமீட்டர் வரும். பட் போகிறது அந்தளவுக்கு ஹைட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி போகிற மாதிரிலாம் இருக்காது. பட் பெட்ரோல் ஃபியூல் வச்சுக்கிறது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம், ஓகேங்களா. அதுதான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஓகே போகிற வழியில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பட் குப்பத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்ஸ் கிடையாது. எல்லாமே வாட்டர் கேன்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வழியாக நாம் ஒரு 2-3 லிட்டர் தான் போட்டு வந்தேன். ஸோ அதுவே சரியாக போச்சு. திருப்பத்தூர்லேருந்து கோயில் போயிட்டு கோயிலேருந்து திருப்பத்தூர் வந்துவிட்டோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு நீங்கள் எப்படியும் கேரி பண்ணி தான் ஆகணும். மேலேயும் பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் கிடையாது.
ஸோ இந்த ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ரைடு தான். இந்த ரைடிங் முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் போனால் ஒன்று வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணும், இல்லைனா கோயில். ஸோ இந்த 2 விஷயம் தான் வந்து எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம். அதில் தான் இந்த ஒரு ரைடு எனக்கு பிடிச்சது. ஏன்னா இந்த ரைடில் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் அந்த மலையை பார்த்துட்டே போகலாம். ஸோ மேலே சிவனுடைய லிங்கம் அது அப்படியே தெரியும். ஸோ மலை எங்கெல்லாம் ரோடு இருக்கோ அதெல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ ரீசெண்டாக இங்கே வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு போல். ஸோ அதனால் வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் பச்சை பசேன்னு இருந்தது. ஸோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட இல்லை நீங்கள் லவர்ஸ் கூட இல்லை ஃபேமிலிஸோட ஸோ போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வைபாகவும் இருக்கும். நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டை நீங்கள் பார்த்து ரசித்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ மேலே போனதும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே ஒரு கோயில் தான். ஸோ அந்த கோயில் தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, அது எப்படி சொல்கிறது, அங்கே போனீங்கன்னா அந்த ஒரு ஃபீல் அண்ட் வைப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் இங்கே வந்து பார்க்கிங் அவைலபிள் இருக்கான்னு கேட்பாங்க. எல்லா ஹில் ஸ்டேஷன்லையும் சேம் தான். சில ஹில் ஸ்டேஷனில் வந்து ரொம்ப ரிஸ்க் தான். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் அவைலபிளாக இருக்கும். ஸோ கார், 2 வீலர் எதனாலையும் வரலாம். பட் சேஃபாக வாங்க, சேஃபாக வர்றது நல்லது. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஹைட்டு தான். தடுமாறுனா எப்படின்றது தெரியும். ஹீல்ஸில் நீங்கள் எப்போ வந்து ரைடு பண்ணாலும் கீழே தடுமாறுனா வேறு மாதிரி தான். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ரைடு பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 7-8 வழியும் இருக்கும். ஸோ அது தாண்டின உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோயிலை வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ லாஸ்ட்டு ஒரு இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏத்தமாக இருக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஆனால் வியூ மட்டும் வேறு லெவலுங்க. கோயிலுக்கு முன்னே இருந்து இந்த வியூவை பார்த்திங்கன்னா சுற்றிலும் மலை வேறு லெவலில் தெரியும். ஸோ என்ட்ரன்ஸ் ஆன உடனே உங்களுக்கு பார்க்கிங் இருக்கும். ஸோ கார், பைக் நீங்கள் எதில் வந்தாலும் சரி, நல்ல கூட்டமாகவும் இருந்தது. ஸோ அந்த இடத்த வந்து நீங்கள் எங்கேனாலையும் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அமௌண்ட்டில் எதுவும் வாங்குறது கிடையாது. அந்த பார்க்கிங் விட்டு நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்த பாதை அப்படியே உங்கள் கிளான்ஸ் ஒரு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கோயில் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது இந்த கோயில். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கே போயிட்டு அந்த பாறை மேலே நின்று நீங்கள் அந்த சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சா செம்ம காற்று வேறு லெவலில் இருக்குங்க. அதை பார்க்கறதுக்கு மெய் மருந்து ஐயோ நம்ம கோயிலுள்ள போகிறதவே மறந்துடுவோம். ஸோ அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் கோயில் வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ சுற்றிலும் கோயிலை வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா சின்னதாக சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் ஒரு வைப்போடு இருக்கும். நம்மளுக்கு ஒரு வைப், சிவன்னாவே நம்மளுக்கு ஒரு வைப் க்ரியேட் ஆகிடும். ஸோ சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் தான் எப்போவுமே பிள்ளையார் கோயில் இருக்கும். பட் இங்கே ஒரு சைடில் வச்சுருப்பாங்க. என்ட்ரன்ஸில் எப்போவுமே இருக்கிறது ஒரு சிவனுடைய ஸ்டாச்சு அப்படி இருக்கும். அது வந்து நந்தி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு கோவில். ஸோ எப்போவுமே இங்கே வந்து கூட்டம் வந்து ஒரு அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். யாரும் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. எப்போ நீங்கள் வந்தீங்கனாலும் இங்கே கூட்டன்றது எப்போவுமே இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்குமான்றது தெரில. பட் ஒரு மீடியமான ஒரு கூட்டம். நீங்கள் தனியாக இருக்கிற ஃபீலே இருக்காது. ஸோ பசங்களிருந்து ஜோடிகளிலிருந்து ஃபேமிலிஸ்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க. ஸோ உள்ளே என்ன கோயில் இருக்குது, வெளியே வந்து சிவன் தான். பட் உள்ளே வீடியோ எடுக்க விடுவாங்களா அப்படின்னு பார்த்தோம். பட் போனது நல்ல ஒரு தரிசனம் தான். ஸோ உள்ள ஒரு லிங்கம் அழகாக வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதை வந்து நாங்கள் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்தோம். இங்கே தான் வந்து முக்கியமான ஒரு தருணம். ஸோ கோயிலை மட்டும் பார்த்துட்டு இங்கே ஒரு விஷயம் கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு இடமும் இருக்குது. ஸோ கோயிலுக்கு மேலே வந்து நடந்து போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லிங்கம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நீங்கள் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பாதைகள் வந்து நடைபாதை தான். இங்கே வந்து ரோடெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் பைக்கிலலாம் போகும்போது கீழே கோயிலிருந்து மேலே நோக்கி நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாறைகளால் மட்டுமே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்து சேஃபாக நடந்து போகிறது ரொம்ப நல்லது. செருப்பு எதுனாலும் நீங்கள் போட்டுன்னு போங்க. மழை காலத்தில் கொஞ்சம் சேஃபாக நடக்குது நல்லது என்னை பொறுத்தவரையும். ஏன்னா கொஞ்சம் வழுக்குச்சினாலும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கீழே தான் இருப்பீங்க. ஸோ கீழே அப்படியே உருண்டு போய் நிறையா சேதாரங்கள் உடம்புக்கு ஆகும். ஓகேங்களா? அதையும் பார்த்துங்க. குழந்தைங்களோட வரும்போதோ ஏஜ்டு பர்சன் வரும்போது கொஞ்சம் சேஃபாக வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கல்லெல்லாம் ரொம்ப கூராக இருக்குது. கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் பார்த்த வரையும் கோயிலான ஓகே, கீழே இருக்கிற கோயிலான வரையும் பராமரிப்பு நல்லா இருக்குது. பட் இங்கே மேலே வர்றது வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் மேலே வச்சுருப்பாங்க. ரொம்ப ஹைட்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது எதனாலன்னு தெரில. எல்லா சிவன் கோயிலும் பார்த்திங்கன்னா அதோடைய பராமரிப்பு வேறு லெவலில் இருக்கும். பட் வந்து இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு டிசப்பாயிண்டட் தான். பராமரிப்பு கொஞ்சம் ஒரு வேளை இது மலை மேலே இருக்கிறதுனாலையோ அப்படின்றதுனால இல்லை.
மேலே போய் பார்க்கும்போது தான் சரி சிவன் கையில் இருக்க அந்த உடுக்கை கூட பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டு தான் இருக்கும். அது நேராக தான் இருந்து நான் சில வீடியோலாம் பார்த்துருக்கேன். அது வந்து கீழே விழுந்து அப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு இருக்கணுமோ அப்படின்னு தோணும். ஸோ சேம் இது இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையும் வந்து இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சுருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்கலாம் கோயிலுங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சுட்டு போவாங்க. இது காலங்காலமாக இந்த ஒரு வழக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து நம்ம சில பேரை பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த கல் அடுக்கி வச்சுட்டு அவங்க ஆசையை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் மனசில் நினச்சிட்டு நடக்க ஆரம்பித்தோம். ஸோ மேலே நடந்து போக போக தான் தெரிஞ்சது, கீழே நம்ம ரைடு வரும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஹீல்ஸ் வியூ பார்த்தோம், வேறு லெவல் இருந்துச்சு. அதுக்கும் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு பார்க்கும்போது என்னடா இது சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எந்த ஹில் ஸ்டேஷன் நீங்கள் போனாலும் சரி, கீழேருந்து பார்க்குறத விட கொஞ்சம் ஹைட் இருந்து நீங்கள் கீழே இருக்கிற வியூவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது கர்நாடகா பார்டர்ன்றனால எங்கே பார்த்தாலும் ஒரு மிஸ்ட் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. சுற்றிலும் காடுங்க. ஐயோ அது வேறு லெவல். அது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் ஒரு லிங்கம் இருக்குது. குரங்குகள் வந்து நிறையவே இருந்தது. ஸோ லிங்கம் வந்து இங்கே வச்சுட்டாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த உடுக்கு வந்து கீழே விழுந்தது. ஸோ சரியான பராமரிப்பு இல்லை. ஒருவேளை மழை காற்று பயங்கரமாக இருந்ததுனால அப்படியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் இருக்கும். லிங்கத்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு வச்சுருப்பாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் கற்பூரம் விளக்கு ஏற்றுறது அப்படின்னா நீங்கள் அங்கே கூட போய் நின்று ஏற்றலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா உலகமே உங்கள் கீழே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். எங்கே பார்த்தாலும் சும்மா பச்சை பசேன்னு வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் சொன்னால் புரியாதுங்க, அனுபவிச்சா தான் புரியும் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ நானே மெய்மருந்து கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு வைப் இருந்தது. அண்ட் அதே மாதிரி கிளைமேட். ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம அந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில் அண்ட் மிஸ்டெல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இதுவும் கீழே வந்து ஒரு காடு. இந்த காட்டில் சென்ட்ரலில் வந்து ஒரு ரோட் பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ அதில் நான் போகலாம் ட்ரை பண்ணோம். பட் அங்கே அதில் போய் என்ன இருக்குது அப்படின்றது எனக்கும் தெரியல. ஸோ தெரியாத இடத்துக்கு போய் நம்ம ஏதாவது மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்ணுறது, அதனால் வந்து சைலண்ட் ஆகிட்டேன். பட் எனிபடி யாராவது போயிருந்தீங்க அந்த ரோட்லலாம் போயிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அந்த லிங்கம், பெரிய லிங்கத்துக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லிங்கம் வச்சுருவாங்க. கீழே சிவனுடைய லிங்கம் இருக்கும். அதுக்கும் நிறைய பேர் வந்து பூஜை பண்ணிட்டு தான் வராங்க. இந்த ரோடு தாங்க, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ரோடு போகுது. ரைடு போகிறவங்களுக்கு அது செம்ம தரமான ஒரு ரோடு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சின்டைம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்னு வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போன அனுபவம் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ட்ராவல் அண்ட் ஃபுட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சின்டைம்ஸ் பாபு. Thank you guys once again. Thank you so much. Bye bye and see you on next video.